புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த பல படங்களுக்கு காலத்தால் அழியாத பாடல்களை கொடுத்தவர் கவிஞர் வாலி. அவரை ஒருமுறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது தன்னுடன் விமான பயணத்தில் வாண்டடாக டிக்கெட் போட்டு மதுரைக்கு அழைத்து சென்றதோடு விமான நிலையத்தில் இறங்கியதுமே இனி நீங்கள் ஊருக்கு கிளம்பி செல்லலாம் என்று திருப்பி அனுப்பிய சுவாரஸ்ய கதை ஒன்று இருக்கிறது. எதற்காக இப்படி வாலியை எம்ஜிஆர் அழைத்து சென்றார்? அப்படி அந்த விமான பயணத்தில் எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் இடையே என்ன உரையாடல் நடந்தது? எதற்காக விமான நிலையத்தோடு வாலியை மீண்டும் சென்னைக்கு கிளம்ப சொன்னார் என்பது போன்ற விஷயங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது குறித்த சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1977 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழகத்தின் முதல்வராக மாறினார். அதுவரை தொடர்ந்து சினிமாவில் நடித்து வந்த அவர் முதல்வராக மாறினாலும் தன்னை வாழ வைத்த சினிமாவை தான் மறந்துவிட்டு வர வேண்டுமா என்று நினைத்தார். அதனால் ஒரு படத்தில் நடிக்க முடிவு செய்தார் எம்ஜிஆர். அதற்காக தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த சில சகாக்களையும் ஒரு சில தயாரிப்பாளர்களையும் அழைத்து புதிய படம் ஒன்றில் நடிக்கப் போகிறேன், ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று படத்தின் பூஜையை வைத்துக் கொள்ளலாம் என்று கூற அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. அதிலும் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான உளவுத்துறை அதிகாரி மோகன்தாஸுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. என்ன ஆயிற்று இவருக்கு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எத்தனை பெரிய பொறுப்புகள் நிறைந்த பதவி, சட்டம் ஒழுங்கு, மக்கள் பிரச்சனை, திட்டங்கள், கோப்புகள், ரசிகர்கள், தொண்டர்கள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை பிரச்சனைகள், எப்போது சறுக்குவார் என்று காத்து கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி. எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும், மூச்சு விடக்கூட நேரமில்லை. இருந்தும் நடிக்கிறேன் என்கிறாரே, என்ன மனிதர் இவர்? பதவிக்கு வந்த ஒரே ஆண்டில் அதிகாரம் அழுத்து விட்டதா? நாற்காலி கசந்து விட்டதா? சொடக்கப்படும் நேரத்தில் எதையும் சாதிக்கும் வித்தை தெரிந்தவர் எம்ஜிஆர் என்பது வாஸ்தவம்தான். ஆனாலும் இது சாத்தியமா என்று கேட்டார் மோகன்தாஸ். சாத்தியம்தான் என்று புன்னகை செய்தார் எம்ஜிஆர். விடமாட்டார்கள் என்றார் மோகன்தாஸ். அவர் எதையும் முகத்துக்கு நேராக சொல்லிவிடக்கூடியவர். எம்ஜிஆருக்கு எதிரே அப்படி பேச அனுமதிக்கப்பட்ட ஒரே நபரும் அவர்தான். அவர் அப்படி சொன்னதற்கு காரணம் இருந்தது. 1971 சட்டமன்ற தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்த சமயம் அது. வெற்றிக்கு காரணகர்த்தாக்களுள் ஒருவரான எம்ஜிஆருக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் என்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது. வெற்றி செய்தி வந்தபோது எம்ஜிஆர் காஷ்மீரில் இதயவினை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் திரைப்படத்தில் நடித்துக்கொண்டே அமைச்சராக இருப்பது சரியாக இருக்காது, அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளாது என்ற காரணம் சொல்லப்பட்டு எம்ஜிஆருக்கான அமைச்சர் பதவி கொடுப்பது கருணாநிதியால் நிராகரிக்கப்பட்டது. அமைச்சர் பதவிக்கே இத்தனை எதிர்ப்பு என்றால் முதலமைச்சர் பதவி எத்தனை முக்கியமானது? மத்திய அரசு இதை சகித்துக் கொள்ளுமா? அதிலும் பிரதமர் மொரார்ஜி தேசாய் கொஞ்சம் கெடுபிடியான மனிதர் வேறு. சினிமா சங்கதிகளை எல்லாம் அவர் அனுமதிக்கவே மாட்டார். தவிரவும் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு சவால் விடக்கூடிய காரியம் இது. ஆகவேதான் வேண்டாம் என்றார் மோகன்தாஸ். அவர் மட்டுமல்ல, எம்ஜிஆருக்கு நெருக்கமான எல்லோருமே கிட்டத்தட்ட இதே ரீதியில் தான் ஆலோசனை சொன்னார்கள். எல்லோருக்கும் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தார் எம்ஜிஆர். மறுநாள் காலை எழுந்ததும் தொலைபேசியை எடுத்து சில எண்களை சுழற்றினார் எம்ஜிஆர். பேப்பர் பார்த்தீர்களா? இந்தியன் எக்ஸ்பிரஸ். எதிர்முனையில் இருந்தவர் தட்டு தடுமாறி பேப்பரை எடுத்து பார்த்தார். அவர் முதல் நாள் எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னவர்களுள் ஒருவர். அந்த செய்தித்தாளில் மாநில முதலமைச்சராக இருந்து கொண்டு தன்னுடைய கடமைகளுக்கு குந்தகம் வராமல் திரு எம்ஜிஆர் சினிமாவில் நடிப்பதில் தனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று பேட்டி கொடுத்திருந்தார் பிரதமர் மொரார்ஜி தேசாய். செய்தியை படித்த அத்தனை பேருமே அசந்து போனார்கள். எம்ஜிஆர் மீண்டும் சினிமாவில் நடிக்கிறார் என்கிற செய்தி டெல்லி வரைக்கும் கேட்டிருந்தது. பத்திரிகையாளர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை பற்றி எழுதி விஷயத்துக்கு தேசிய அந்தஸ்து கொடுத்திருந்தனர். பிரதமர் மொரார்ஜி தேசாய் சந்தித்த போதும் இது தொடர்பான கேள்விகளை எழுப்பினார். அப்போது அவர் அளித்த பதில்தான் பத்திரிகையில் வெளியானது. எப்படி நடந்தது இந்த அதிசயம்? யாருக்கும் தெரியவில்லை. உடனே படம் தொடர்பாக அடுத்தடுத்த வேலைகள் தொடங்கின. கதை தயாரிக்கும் பணிகள் தொடங்கின. சீக்கிரம் கதையை ரெடி பண்ணுங்க, நீங்க தான் வசனமும் எழுதுறீங்க என்று வாலியை அழைத்து பொறுப்பை ஒப்படைத்தார் எம்ஜிஆர். 10 நாள்கள் கதை தயார் என்கிற விவரத்தை தொலைபேசியில் சொன்னார் வாலி. அன்று இரவே வாலி வீட்டுக்கு வந்தார் எம்ஜிஆரின் உறவினர் KN குஞ்சப்பன். நாளை காலை 6 மணிக்கு முதலமைச்சருடன் நீங்கள் மதுரை செல்கிறீர்கள். விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போகும் வழியில் முதலமைச்சரிடம் கதையை சொல்லிவிடுங்கள். காரியம் முடிந்ததும் நீங்கள் விமானத்திலேயே சென்னை திரும்பிவிடலாம் என்றார். ஆகாயத்தில் பறந்தபடியே வாலி சொன்ன கதையை எம்ஜிஆர் கவனம் கலையாமல் கேட்டார். பிறகு சில திருத்தங்களை சொன்னார். உன்னை விடமாட்டேன் என படத்துக்கான தலைப்பையும் வாலியே சொன்னார். மதுரையில் இறங்கியதும் அடுத்த விமானத்திலேயே சென்னை கிளம்பினார் வாலி. அநேகமாக எம்ஜிஆர் ஆகாயத்தில் பறந்தபடி கதை கேட்டது அதுதான் முதல் தடவையாக இருக்கும்.
அப்போது புகழ் பெற தொடங்கி இருந்த இளையராஜா இசையமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். மூத்த அமைச்சர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில் படத்தின் தொடக்க விழா ஜெகஜோதியாக நடந்தது. எம்ஜிஆரின் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினார் இளையராஜா. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலுமே எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடிப்பதுதான் முக்கிய செய்தி. எம்ஜிஆரின் தைரியத்தை பத்திரிகைகள் அனைத்தும் மாய்ந்து மாய்ந்து சிலாகித்துக் கொண்டிருந்தன. அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரு கலக்கு கலக்கியது எம்ஜிஆரின் புதிய பட அறிவிப்பு. கருணாநிதி கொடுக்க விரும்பாத சுகாதாரத்துறையை தான் முதல்வரானதும் தன்வசம் வைத்துக்கொண்டு ஆட்டத்தின் முதல் காயை வெட்டினார். தற்போது முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டே சினிமாவில் நடிப்பது எம்ஜிஆர் ஆடிய ஒட்டோட்டம். ஆனால் திடீரென எம்ஜிஆரிடமிருந்து படம் நிறுத்தப்படுகிறது என்கிற ஒரு அறிவிப்பு வெளியானது. வட்டம் அடித்துக் கொண்டிருந்த அத்தனை சர்ச்சைகளும் ஒரே நொடியில் அடங்கி ஒடுங்கிவிட்டன. ஏன் நிறுத்தினீர்கள் என்று எவருமே கேட்கவில்லை, அவரும் சொல்லவில்லை. அதுதான் எம்ஜிஆர். அவர் எடுக்கும் முடிவுக்கு அவர் மட்டுமே ராஜா. நிமிர்ந்து நிந்திக்கவும் முடியாது, குனிந்து குமுறவும் முடியாது. முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத நபர் அவர். மற்றவர்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அசால்ட்டாக செய்து முடிக்கக்கூடியவர் அவர். ஆனால் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பார் என்று எவராலும் யூகிக்க முடியாது. ஒரு முடிவை பகிரங்கமாக எடுப்பார். 10 நிமிடங்களில் அதை தலைகீழாக மாற்றுவார். ஆனால் அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தனர் மக்கள். எம்ஜிஆருக்கு பல்வேறு பரிமாணங்கள் உண்டு. ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு தலைவன், ஏழைகளுக்கு இரட்சகர், எதிர்க்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனம், பட தயாரிப்பாளர்களுக்கு லாபதேவன், வறியவர்களுக்கு வள்ளல், தமிழ்நாட்டு பாட்டிகளுக்கு அவர்தான் கடவுள். இன்னும் நிறைய பரிமாணங்கள் எம்ஜிஆர் என்கிற மனிதருக்குள் புதைந்து கிடக்கின்றன. ஆச்சரியங்களாலும் சுவாரஸ்யங்களாலும் பிரமிப்புகளாலும் நிரம்பிய மனிதர் எம்ஜிஆர்.